மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகளிடம் ரூபாய் 200 கோடி மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பகிரலாம். வணக்கம். பள்ளி கல்வித்துறையில் முன்னாள் அமைச்சருக்கு நெருக்கமானவர் என கூறி அனுமதிகளை பெற்றுத் தருவதற்காக தனியார் பள்ளியிடம் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க நிர்வாகியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகாரங்களை பெற்றுத் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் உள்ள பல தனியார் பள்ளி நிர்வாகியிடமிருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து மோசடி செய்ததாக தனியார் பள்ளியின் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் அரசகுமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அரசகுமார் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க பொருளாளர் முத்துக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனக்கு நெருக்கமானவர் என கூறி இந்த மோசடியை மனுதாரர் செய்திருப்பதாகவும், இந்த மோசடி சம்பந்தமாக 47 பள்ளிகள் அதனுடைய நிர்வாகிகள் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும், 1000 பள்ளிகளிடம் சுமார் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மனுதாரருக்கும் முன்னாள் அமைச்சருடனான அரசுடனான தொடர்பு குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் முன்னாள் அமைச்சருடனோ அல்லது அரசுடனோ தங்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும், இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் நீதிமன்றம் விதிக்கின்ற நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தற்போதைய நிலையில் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது, எனவே மனுதாரர் முத்துக்குமாரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கின்றார்.